உங்க வாழ்க்கையில விதைச்சதெல்லாம் நீங்க திருப்பி தரணும். யூ ஹாவ் டு கிவ் மீ ரிட்டர்ன்ஸ். ஆண்டவர் ஏன் தசமபாகத்தை கொடுக்க சொல்றாருன்னா, அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும். லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தசமபாகம் நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். I will give you the explanations of other things this evening. வாசிங்க. 27:30 இருந்து வாசித்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடைய 5இல் ஒரு பங்கை, ஹலோ, பேங்க் கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் விட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. பாத்தீங்களா? ஒருவன் தன் தசமபாகத்தில் எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை, அப்படின்னா எவ்வளவு வரும்? 5ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 100ல் 10, 10ல் 1, 5ல் 2னா 20% இல்ல? எடுத்துக்கலாமா? 5ல் 1 எவ்வளவு பர்சன்ட்? 5ல் 1னா 5ல் ஒரு பங்கு 20%. 5 2s are போங்க. 5ல் 1னா 20%. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ எனக்கு கொடுத்த தசம பாகத்தை உனக்கு திருப்பி வேணா 20% கொடுத்து பாரு, நீ போட்ட தசம பாகத்தை உனக்கு திருப்பி கொடுத்துறேன். இன்னொருக்கு 40% கொடுத்தீங்கன்னா வேற லெவல். சகேயு ஆண்டவர்ட்ட சொன்னா 4 மடங்கு நான் திருப்பி தரேன், 40% திருப்பி கொடுக்குறேன். கர்த்தர் அவனை பயங்கரமா ஆசீர்வதிச்சார். ஓகே, கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணட்டும். பைனான்சியல் ப்ராப்ளம் ரிலீஸ் பண்ணுவாராக. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் சிலருக்கு RSS ஆல அடி விழுந்திருக்குது, சிலருக்கு கப்பல்ல போய் இல்ல அடர்ந்த காடுகளுக்குள்ள போய் கொசு கடிச்சு ஊழியத்துல பல உபத்திரவங்களை பட்டிருக்கிறாங்க. எனக்கு உபத்திரவம் என்ன தெரியுமா? ஊழியத்துல பண நெருக்கடி. அந்த உபத்திரவத்தை நான் பெருசு பண்ண விரும்பல. சிலருக்கு அப்படிப்பட்ட அடி, எனக்கு இது நெருக்கம்.